எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க சிவசங்கர் 14,000 கோடி போன உடனே துன்பப்படுவான். என்னுடைய இன்பமோ துன்பமோ அந்த பணத்தோடு கனெக்ட் பண்ணது இல்ல. இன்ஃபேக்ட் 14,000 கோடியை இறந்ததுக்கு அப்புறமா தான் நான் ரொம்ப இன்பமா இருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். என் ஷூ சைஸ் 9. ஒரு கடைக்கு போனேன் சுவிட்சர்லாந்துல. அவன் 8.5 தான் இருந்ததுன்னா என்னை வற்புறுத்தி வித்து விட்டான். என் காலையில எப்படியோ நோய்ச்சிட்டான். ஒரே கஷ்டமா இருக்கு. 4 மணி நேரமா ஷூ இதுக்கு, பேண்ட் இதுக்கு, ஷர்ட் இதுக்கு, ஆனா மனசு மட்டும் சஞ்சலப்படுகிறது அப்படின்னு ஹோட்டல் ஹில்டனுக்கு வந்தேன். வந்து கைட்டு சந்தோஷமா இருக்கேன். என்ன என்னுடைய திடீர் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தா இந்த ராங் சைஸ் ஷூவை கைட்டினது தான். எனக்கு அந்த பணம் ஃபிட் ஆகல. பணம் இருக்கும் போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் இவன் என்கிட்ட இருந்து எதுக்காக வரான், இது பண்றான், அது பண்றான்னு பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் இனிமையாக வாழ கற்றுக்கொண்டு நான் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறேன், ஆனால் என்னிடத்தில் பணம் இல்லை. அதுதான் நான் சொல்ற பிரின்சிபிள். டு லிவ் எ லக்ஸரி லைஃப் அண்ட் ஈட் ரிச் ஃபுட் யூ டோன்ட் நீட் டு பி ரிச். உடனே யோசிச்சேன் என்ன பண்ணலாம். நம்ம இந்த பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்க. நேரா வந்தேன். இங்க ஏதாவது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு 5,000 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த பே ஆஃப் பெங்காலை பார்க்கற மாதிரியும் 1000 வருடங்கள் ஆலமரத்தை பார்க்கற மாதிரியும் அதுக்கு நடுவுல தடைகள் எதுவும் வராம இருக்கிற மாதிரியும் ஒரு இடம் வேணும்னு காமிச்சாங்க. 15 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டுட்டு இங்க வந்துட்டேன். இதுதான் இப்ப உங்களுடைய லிவிங் ஸ்பேஸ். இதுதான் இங்கேதான் நான் வாழுகிறேன். ஏன் ROM இந்த பிசினஸ் பீப்புள் கேக்குறீங்கல்ல, ரிட்டர்ன் ஆன் மேனேஜ்மெண்ட் டைம். நான் காலையில் 6 மணிக்கு கண் விழித்தவுடன் 6:05க்கு நான் வேலை செய்வதற்கு தயார். ஓகே, ஃபுல் செட்டப் இருக்கு அப்படி. ஆமா. அப்புறம் எனக்கு 60 சமையல்காரர்கள் இருக்கிறார்கள், 600 வேலையாட்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் விட முக்கியமாக அவர்களை மேய்க்கிறதுக்கு ஜெனரல் மேனேஜர் இருக்கிறார். அவருடைய 1 கோடி சம்பளம் ஹோட்டல் கொடுக்கிறது. சோ சிவசங்கரனுடைய வேலை என்ன? உறங்க வேண்டியது, உண்ண வேண்டியது, மூச்சு பயிற்சி செய்வது, மக்களுக்கு உதவி செய்வது எப்படி என்று நினைக்க வேண்டியது. காலையிலே எழுந்தவுடன் உயிரோடு இருக்கிறோம், 2 லட்சம் பேர் செத்திருக்கிறார்கள், ஆனால் நான் சாகவில்லையே என்று அந்த கிராட்டிடியூடோடு பார்க்கின்றேன். ஜன்னல் வழியே சென்று அந்த குடிசைகளை பார்க்கின்றேன். கடவுள் நம்மளை குடிசையில் வைக்கக்கூடிய நிலைமையில் நடத்தவில்லையே என்று கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன், ஆனந்தப்படுகின்றேன். அப்படி அந்த சூரியனை பார்க்கும்போது இந்த கேங்லியான் செல்ஸ் சொல்லுது, பார்க்குது, 10 மணி சர்க்காடியன் ரிதம் ஃபிக்ஸ் ஆகுது. I am full of energy, full of passion, full of love. So this is the philosophy of life. இதுதான் என் வாழ்க்கை. அர்ஜென்டினா நாட்டிலே நான் ஆலிவ் ஆயில் கார்டன் வாங்கினேன். ஆஸ்திரேலியாவிலே தோட்டம் வாங்கினேன். பப்புவா நியூகினியிலே 2 லட்சம் ஏக்கரிலே பாம் கார்டனை உற்பத்தி செய்தேன். ஓகே, இந்தியாவிற்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் அடுத்த 50 ஆண்டு காலத்துக்கு தேவையான விவரங்களை வேலை செய்ய ஆரம்பித்து. நீங்களே கொஞ்சம் ஃபோக்கஸை மிஸ் பண்ணிட்டீங்களோ? ஃபோக்கஸே பண்ணலையே, அப்புறம் எங்க மிஸ் பண்றது? ஃபோக்கஸ் மிஸ் பண்ணது கிடையாது. டெக்னிக்கலா சொல்றேன். காலையிலே பல் துளக்கும் போது அந்த பல் துளக்கிறத மட்டும் நினைங்க, அதுக்கு பேர் தான் ஃபோக்கஸ். நீ மசால் வடை சாப்பிடும் போது அந்த மசால் வடையை அனுபவித்து சாப்பிடு, அது ஃபோக்கஸ். உறங்கும் போது அந்த உறக்கத்திலே ஃபோக்கஸ் பண்ணு. நீங்க உறக்கம் பண்றீங்க, மசால் வடை சாப்பிடுறீங்க, சோ டீஃபோக்கஸ் கிடையாது. எந்த ஆக்டிவிட்டியை செய்கிறோமோ அதிலே ஃபோக்கஸ் பண்ணு. அப்புறம் ஃபோக்கஸ்ன்றது பார்வை மட்டுமல்ல, அதை பற்றி முழுமையாக படி, ஆர்வமாக்கு.